Hello students, இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் சாப்டரில் இருக்க எல்லா எக்ஸசைஸ் செட்டில் இருக்க கொஷின்ஸும் பார்க்கலாம். 3.1லேருந்து 3.5 வரைக்கும் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு 3.1ல் ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷனில் a merchant in the port city of Lothal is exchanging bags of spices for copper ingots. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மர்ச்சன்ட் இருக்காங்க, அதாவது ஒரு வியாபாரி இருக்காங்க, போர்ட் சிட்டி ஆஃப் லோத்தல்ங்கிற ஒரு சிட்டியில் இருக்க ஒரு மர்ச்சன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ் எக்ஸ்சேஞ்சிங் பேக்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் ஃபார் காப்பர் இங்கோட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்ஸ் ஆஃப் ஸ்பைசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காப்பர் இங்கோட்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? பேக்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ்னால் இப்போ சில பேக்ஸில் இந்த பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரிட்டர்னில் என்ன வாங்குறாங்கன்னா, இன் ரிட்டனாக காப்பர் இங்கோட்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கோட்ஸ்னால் என்னென்னா, இந்த மாதிரி பிரிக் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் காப்பரில் பண்ணியிருப்பாங்க. இப்போ செங்கல் நம்ம மண்ணில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி காப்பரில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கோட்ஸ்னு சொல்லுவோம். He receives 15 ingots for every 2 bags of spices. அதாவது 2 பேக் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரிட்டனாக 15 இங்கோட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 2 bags of spices is equal to 15 ingots. சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இதிலிருந்து ஒரு பேக் ஆஃப் ஸ்பைசஸ்க்கு எவ்வளோ இங்கோட்ஸ் வாங்குறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போது 1 bag of spices இல்லைனா 1 bag of spice is equal to 15 divided by 2. 2 பேக் கொடுத்தாங்கன்னா 15 வாங்குறாங்க. அப்போ அதில் பாதி தானே நமக்கு கிடைக்கும். ஒரு பேக் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா, அதனால தான் நம்ம டிவைடட் பை 2 பண்ணுறோம். ஸோ ஒரு பேக் ஆஃப் ஸ்பைஸுக்கு எவ்வளோ இங்கோட்ஸ் கிடைக்கும்னா 15 டிவைடட் பை தான் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 7.5 இங்கோட்ஸ் கிடைக்கும். சரியா? இதுதான் நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருக்கிறது. ஒரு பேக் ஆஃப் ஸ்பைஸுக்கு இவ்வளோ கிடைக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் யூ பிரிங்ஸ் 12 bags ஆஃப் ஸ்பைசஸ், 12 bags ஆஃப் ஸ்பைசஸ் கொண்டு வந்தாங்கன்னா எத்தனை காப்பர் இங்கோட்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நமக்கு என்ன தெரியும், ஒரு பேக் ஆஃப் ஸ்பைஸுக்கு 15/2 இல்லைன்னா 7.5 இங்கோட்ஸ் கிடைக்கும்னு தெரியும். இப்போ 12 பேக்னா 12 bag ஆஃப் ஸ்பைசஸ் is equal to 15/2 into 12. இந்த வேல்யூஸோட நம்ம 12 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அந்த அமௌண்ட் ஆஃப் இங்கோட்ஸ் வாங்குறாங்கன்னு அர்த்தம். சரியா? நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்திருக்கோம். இல்லை நீங்கள் இதை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2ம் 12ம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது 1 times, இது 6 times. அப்போ 15 into 6 90. அப்போ 12 bags ஆஃப் ஸ்பைசஸ் இருந்துச்சுன்னா அவங்களால எவ்வளோ இங்கோட்ஸ் வாங்க முடியும்னா 90 இங்கோட்ஸ் வாங்க முடியும். இதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். இஃப் தி மர்ச்சன்ட் brings 12 bags ஆஃப் ஸ்பைசஸ் he will be able to leave with 90 ingots. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, லுக் அட் த சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆன் 1 column ஆஃப் இஷாங்கோ போன். அதாவது இஷாங்கோ போன் பற்றி நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதை பார்க்கலன்னா பாருங்கள். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி அந்த வீடியோவும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷாங்கோ போனில் 11, 13, 17, 19ங்கிற நம்பர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரியா? லுக் அட் தி சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இந்த நம்பர் சீக்வென்ஸை பாருங்கள். பார்த்துட்டு வாட் டூ தீஸ் நம்பர்ஸ் ஹேவ் இன் காமன், இந்த நம்பர்ஸில் என்ன காமனாக இருக்குன்னு கேட்குறாங்க. 11, 13, 17 and 19 இந்த 4 நம்பருமே நமக்கு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னா என்ன? ப்ரைம் நம்பர்னா a number which can be divided only by itself and 1. இதுதான் ப்ரைம் நம்பர்.
ப்ரைம் நம்பருக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம 2 சொல்லலாம். இப்போ 2 டிவைட் பண்ணோன்னா நம்ம 2 வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி 1 வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். மற்ற நம்பர்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ண ட்ரை பண்ணோன்னா நமக்கு பாயிண்டில் தான் ஆன்சர் கிடைக்கும். எக்ஸாக்டாக ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்காது. கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிள் வந்து 2 சொல்லலாம், 3 சொல்லலாம், 5 சொல்லலாம், 7 சொல்லலாம். இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸும் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். இந்த சீக்வன்ஸில் அடுத்து வர 3 நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொடுத்துருந்த நம்பர்ஸ் என்ன? Given numbers are 11, 13, 17, 19. இதில் அடுத்து வர 3 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 19க்கு அப்புறம் என்ன வரும்? 20 வரும். 20 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. All even numbers except 2 are not prime numbers. ஏன்னா இந்த எல்லா நம்பர்ஸையும் நம்ம எதை வச்சு டிவைட் பண்ண முடியும்? 2 வச்சு டிவைட் பண்ண முடியும். அதனால ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. எதை தவிரனா 2 மட்டும் எக்ஸப்ஷன். அதை தவிர இருக்க எல்லா ஈவன் நம்பர்ஸுமே வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ ஆப்வியஸாக 20 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அடுத்து 21, இதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா நம்மளால 3 டேபிளில் டிவைட் பண்ண முடியும். அடுத்து 22 ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர் கிடையாது. அடுத்து 23 வந்து ப்ரைம் நம்பர். ஏன்னா 23 வந்து நம்மளால 1ஆல் டிவைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 23ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 19க்கு அப்புறம் அடுத்து வர நம்பர் வந்து 23. 24 ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர் கிடையாது. 25 5 டேபிளில் வரும், ப்ரைம் நம்பர் கிடையாது. 26 ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர் கிடையாது. 27 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 9 டேபிளில் வரும். கரெக்டாக? 28 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா ஈவன் நம்பர். 29 வந்து ப்ரைம் நம்பர். சரியா? 29 வந்து 1 and 29 வச்சு தான் டிவைட் பண்ண முடியும். அடுத்து 29 வந்து ப்ரைம் நம்பர். 30 ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர் கிடையாது. 31 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அடுத்த 3 நம்பர்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். தோஸ் ஆர் 23, 29 and 31. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, we know that natural numbers are closed under addition. closed under additionனா என்ன அர்த்தம்னா, ஒரு 2 நேச்சுரல் நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் வந்து நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன்னு சொல்லுவோம். அதோட டெஃபினேஷன் அவங்க பக்கத்தில் ப்ராக்கெட்லையும் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்னா என்ன? 1லேருந்து ஆரம்பிச்சு, அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸாக வந்து 1லேருந்து ஆரம்பிச்சு அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர் தான். சரியா? நெகட்டிவ் நம்பரோ இல்லை ஜீரோவோ ஃப்ராக்ஷனில் இருக்கிறதோ வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது. சரியா? இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸோட டெஃபினிஷன். நமக்கு என்ன தெரியும்? நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து க்ளோஸ்ட் அண்ட் அடிஷன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 + 1 ரெண்டுமே வந்து நேச்சுரல் நம்பர் தான். 2 நேச்சுரல் நம்பர் தான், 1 நேச்சுரல் நம்பர் தான். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 3ன்னு கிடைக்கிது. 3யும் வந்து நேச்சுரல் நம்பர் தான். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோஸ்ட் அண்ட் அடிஷன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஆர் தே க்ளோஸ்ட் அண்டர் சப்ட்ராக்ஷன்? இதே மாதிரி 2 நேச்சுரல் நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 + 1 எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 - 1 = 1. ஓகே, 1 வந்து நேச்சுரல் நம்பர். இப்போ 1 - 2 = -1. இது நேச்சுரல் நம்பர் கிடையாது. புரிஞ்சுதா? இந்த மாதிரி சின்ன நம்பர் வச்சு, ஸ்மாலர் நேச்சுரல் நம்பர்ஸை வச்சு லார்ஜர் நம்பரை மைனஸ் பண்ணும்போது, லார்ஜர் நேச்சுரல் நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது. அதனால நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இதுலேருந்து they are not closed under subtraction. நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து நேச்சுரல் நம்பராக மட்டும் இருக்காது. சரியா? நமக்கு நெகட்டிவ்லேயும் ஆன்சர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா, they are not closed under subtraction சொல்லிடலாம். couple of examples சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டோம். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. நேச்சுரல் நம்பரில் 10 and 12 எடுத்துக்கலாம். இப்போது 12 - 10 வந்து ஓகே 2 தான். ஆனால் 10 - 12 வந்து = -2. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா, நேச்சுரல் நம்பர்ஸ்
are not closed under subtraction. இதுதான் வந்து third questionோட answer. இப்போ அடுத்து fourth question. Fourth question வந்து more like a concept based question மாதிரி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ancient Indians use the joints of their fingers to count. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபிங்கர்ஸில் இருக்க ஜாயின்ஸை யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. A practice still seen today. Each finger has 3 joints, so the thumb is used to count them. How many can you count on one hand and how does this relate to ancient base 12 counting system? இப்போது இந்த இமேஜ் பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஏதாச்சும் கவுண்ட் பண்ணுறதுன்னா இந்த ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜாயின்ஸை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். நம்ம தம் ஃபிங்கரை வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் வந்து 3 ஜாயின்ஸ் இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி 4 ஃபிங்கர்ஸ் இருக்கும். தம் ஃபிங்கரை விட்டுருங்க, அதை வச்சு தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? ஃபிங்கர்ஸ் வந்து 4 இருக்குது. அதுக்கப்புறம் ஜாயின்ஸ் வந்து 3 இருக்குது. அப்போ 4 × 3 12. நம்மளால் இந்த மாதிரி 12 ஐட்டம்ஸை வந்து கவுண்ட் பண்ண முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. இந்த மாதிரி 12 ஜாயின்ஸ் இருக்கனால 12 ஆப்ஜெக்ட்ஸையோ இல்லை 12 விஷயத்தை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா ஏன்ஷியன்ட்டில், அதாவது பழங்காலத்துலலாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து கவுண்ட் பண்ணாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஹவு மெனி கேன் யூ கவுண்ட் ஆன் ஒன் ஹேண்ட்? நம்ம என்ன பார்த்தோம், ஒன் ஹேண்டில் வந்து நமக்கு எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? ஒன் ஹேண்ட் ஹேஸ் 5 fingers where thumb finger is used to point to the joints. அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 4 fingers இருக்கும். hence 4 fingers has 3 joints each. We can count up to 12 in a hand. புரிஞ்சுதா என்ன சொல்கிறாங்கன்னு? கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்து எவ்வளோ கவுண்ட் பண்ண முடியும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ஹேண்டில் வந்து 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் பண்ண வச்சுப்போம். கரெக்டாக? ரிமைனிங் இருக்கிறது வந்து 4 ஃபிங்கர்ஸ். 4 ஃபிங்கர்ஸ்லேயும் ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் வந்து 3 ஜாயிண்ட் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண முடியும்னா 12 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஹேண்டை வச்சு. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா ஹவு டஸ் திஸ் ரிலேட் டு ஆன்ஷியன்ட் பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம்? இப்போ நார்மலாக நம்ம கையை வச்சு கவுண்ட் பண்ணும்போது அதுதானே ஈஸியஸ்ட் வேயாக இருந்திருக்கும். அதனால தான் நிறைய ஆன்ஷியன்ட்ல இந்த பீப்புளெலாம் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணாங்க. அதுக்கு இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா நேச்சுரலாகவே கவுண்ட் பண்ணணுன்னா நம்ம ஹேண்ட்ஸை வச்சு கவுண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா கான்செப்ட்ஸ், அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ரிலேட்டபுளாக இருக்குன்றதுக்கும் இதையும் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் வந்து ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஈஸியான கொஸ்டின் தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்து நம்ம 3.2ல் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா the temperature in high altitude desert of Ladakh is recorded as 4 degrees Celsius at noon. என்ன சொல்கிறாங்கன்னா லடாக்ல இருக்க ஒரு டெசர்ட்டில் ஹை ஆல்டிடியூட் இருக்கிறதுலே வந்து ஹைட்டான ஒரு இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து மத்தியானம் மெஷர் பண்ணும்போது 4 டிகிரி செல்சியஸ்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா டெம்பரேச்சர் பை நூன் இஸ் ஈக்குவல் டு 4 டிகிரி செல்சியஸ். By midnight, it drops by 15 degrees Celsius. What is the midnight temperature? நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா மிட்நைட்டில் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு என்ன ஹிண்ட் கொடுக்குறாங்கன்னா it drops by 15 degrees Celsius. drops byனா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. drops byன்னு ஒரு கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா இந்த கீவேர்டுக்கு என்ன அர்த்தம்னா கொடுத்துருக்க வேல்யூவை நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ ஆல்ரெடி மத்தியானத்தில் பார்க்கும்போது 4 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. நம்மக்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, நைட் வந்து மிட் நைட்டில் வந்து
இட் ட்ராப்ஸ் பை 15 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 15 டிகிரி செல்சியஸ் இன்னும் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 4 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 15 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் 4 எவ்வளோ 11, கிரேட்டர் சிம்பிள் சைன் என்ன மைனஸ், அப்போது மைனஸ் 11 டிகிரி செல்சியஸ். அப்போ மிட் நைட்டில் டெம்பரேச்சர் என்னென்னா டெம்பரேச்சர் பை மிட் நைட் இஸ் ஈக்குவல் டு minus 11 degree Celsius. இதுதான் வந்து first questionோட answer. இப்போ second question. A spice trader takes a loan of 850. The next day he makes a profit of 1200 rupees. The following week he incurs a loss of 450 rupees. Write the sequence as an equation using integers and calculate his final financial standing. Okay. இப்போது ஒரு ஸ்பைஸ் ட்ரேடர் இருக்கார் சரியா, இந்த பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ட்ரேட் பண்ணுற விற்கிற ஒரு ஆள் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா இனிஷியலாக வந்து லோன் வாங்குறாரு, கடன் வாங்குறாரு, டெப்ட்டுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ டெப்ட் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், நெகட்டிவில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போது லோன் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 850 rupees சரியா. டெப்ட்டுங்கிறனால நம்ம மைனஸ் சைனில் தான் டினோட் பண்ணோம். The next day he makes a profit. அடுத்த நாள் வந்து ஒரு ப்ராஃபிட் வருது. ப்ராஃபிட்னா ஃபார்ச்சூன். அப்போ என்ன சிம்பிள், நமக்கு வந்து பாசிட்டிவ் சிம்பிள். ஃபார்ச்சூன் ஆஃப் 1200 rupees. அப்போது ப்ராஃபிட் என்னன்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1200 rupees. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வாரம் he incurs a loss of 450. Loss of 450னா loss is equal to 450 லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மைனஸ், ஏன்னா லாஸ் தானே ஆகுது. ப்ராஃபிட்டாக வந்தால் மட்டும்தான் நம்ம பாசிட்டிவ் யூஸ் பண்ண முடியும். கடனோ இல்லை லாஸோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து மைனஸில் வந்து டினோட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க டீடைல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ரைட் தி சீக்வன்ஸ் அஸ் அன் ஈக்குவேஷன் யூஸிங் இன்டீஜர்ஸ். என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ஃபைனல் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங். அப்போது ஃபைனல் financial standing is equal to loan எவ்வளோ வாங்கினாங்க minus 850 plus profit வந்து 1200 minus 450. அப்போ இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஃபைனல் ஸ்டாண்டிங் என்னங்கிறது தெரிஞ்சிடும். minus 850 minus 450 மைனஸ் மைனஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணோன்னா 50 50 100 800 + 400 1200 அப்போ 1300 மைனஸ் 1300 இதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் 1200 மைனஸ் 1300 ப்ளஸ் 1200. அப்போ நம்ம மைனஸ் பண்ணோன்னா சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1300ல் 1200 போச்சுன்னா 100. கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் என்ன மைனஸ், அப்போ மைனஸ் 100. அப்போ ஃபைனலாக ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் வந்து minus 100 rupees. மைனஸில் இருக்குனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரல, அதுக்கு பதில் லாஸ் தான் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் என்னன்னா minus 100 rupees. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்த தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். கால்குலேட் தி ஃபாலோயிங் யூஸிங் பிரம்மகுப்தாஸ் லா. போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 5 லாஸ் பார்த்தோம் இல்லையா, ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இதை வந்து கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து -12 × 5 மைனஸ் இன்டூ ப்ளஸ். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் ப்ளஸ்னா நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் தான். ஆப்போசிட்டாக இருந்தால் நான் என்ன சொன்னேன், மைனஸ் தான் வரும்னு சொன்னேன் கரெக்டாக. இப்போ மைனஸ் ப்ளஸ்னா மைனஸ், அப்போ -12 × 5னா 12 5s வந்து 60. அப்போ -60 தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போ அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் வந்து -8 × -7. நான் என்ன சொன்னேன், சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ்ன்னு சொன்னேன். இப்போ மைனஸ் மைனஸ்னா ப்ளஸ்ஸு. அப்போது -8 × 7 வந்து +56. இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இனி அடுத்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் 0 - -14. 0 minus or plus any number is equal to same number. இதையும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் கரெக்டா. அப்போது 0 - -14ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தானே இங்கே பார்த்தோம் இல்லையா. அப்போ 0 + 14 ஆயிரும்.
ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன தெரியும், 0 + எனி நம்பர் இஸ் ஈக்குவல் டு த சேம் நம்பர், த சேம் கிவன் நம்பர். அப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர் வந்து 14. நம்ம 0 + 14 வந்து 14 தான். இதுதான் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இனி அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், அதாவது ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்க, -20, இது 4, இது வந்து 3. ஓகே, -20 டிவைடட் பை 4. நார்மலாக டிவைட் பண்ணுங்க, 20 டிவைடட் பை 4. கரெக்டாக இங்கே சிம்பிள் பாருங்கள், இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ், புரிஞ்சுதா? வேறு வேறு சைன்ஸ் தானே. அப்போ ஃபைனலாக வந்து மைனஸ் தான் நம்ம சைனாக யூஸ் பண்ணணும். இப்போ 4 டிவைடட் பை 20 எவ்வளோ, 5 டைம்ஸ் வந்து 20. கரெக்டாக, அப்போ ஆன்சர் வந்து -5. இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். எக்ஸ்பிளைன் யூசிங் அ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டெப்ட் why subtracting a negative number is the same as adding a positive number. Example 10 minus -5 is equal to 15. இப்போ first questionல என்ன example கொடுத்திருக்காங்க, 10 minus -5 is equal to 15. மைனஸ் சைன் உள்ள போயிடுச்சுன்னா 10 + 5 is equal to 15 ஆயிரும். கரெக்டா? அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 10 minus -5 is equal to 10 + 5. புரிஞ்சுதா? நம்ம 10 கூட 5 ஆட் பண்ணுறதும் 10 கூட -5 மைனஸ் பண்ணுறதும் ஒரே ஆன்சர் தான் தரும். இதுவும் 15 இங்கேயும் 15 தான். இது ஏன் எப்படி நடக்குது, இதுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இந்த டெப்ட்டுக்கான ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வந்து 10 rupees இருக்குது, சரியா? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து 5 rupees வந்து கடனாக வாங்கிட்டீங்க, சரியா? அப்போது 5 rupees நீங்கள் கடனாக வாங்கிட்டீங்க. இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்குது, ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து 5 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க. அப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ திருப்பி தரணும், நீங்கள் வந்து 5 ரூபாய் திருப்பி தரணும். இப்போ 5 ரூபாய் நீங்கள் திருப்பி தரணும்னா எதுலேருந்து திருப்பி தருவீங்க, ஆல்ரெடி இருக்குது இந்த 10 rupeesல இருந்தானே திருப்பி தருவீங்க. ஸோ நீங்கள் வந்து 5 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க, உங்ககிட்ட எவ்வளோ டோட்டல் காசு இருக்குன்னா 10 ரூபாய் இருக்குது. இப்போ ஃப்ரெண்டு வந்து திடீர்னு காசு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி இருக்க 10 rupeesல இருந்து 5 ரூபாய் கொடுப்பீங்க. அப்போது 10 - 5. அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கும்போது உங்ககிட்ட என்ன பேலன்ஸ் இருக்குன்னா 10 - 5. ஆல்ரெடி இருக்க 10ல் 5 ரூபாய் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு இருக்கும். இப்போ திடீர்னு அவங்களோட வேற ஒரு ஃப்ரெண்டு வந்து இல்லை பரவாயில்ல நீ கொடுக்க வேணாம், உனக்கு பதிலாக நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த -5 வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, இங்கே இருக்க டெப்டை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. நம்ம என்ன பார்த்தோம், ஒரு டெப்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும், மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 10 - -5ன்னு ஆயிரும். புரிஞ்சுதா எப்படின்னா? இதை வந்து நம்ம போன வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கிளியராக பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் நல்லா புரியும். அப்போ ஒரு நம்பர் வந்து நம்ம டெப்ட் வந்து ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து நெகட்டிவாக மாற்றிடுவோம். ஸோ அதனால தான் 10 - -5ம் 10 + 5ம் ஈக்குவல். இப்போ உங்கள் கடன் என்ன ஆயிரும், உங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஃப்ரெண்டு வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க. அப்போ ஆல்ரெடி நீங்கள் கடனாக வாங்கின காசு நீங்களே வச்சுக்கலாம், அது கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து 5 ப்ராஃபிட் தானே, அதனால 10 + 5ன்னு ஆயிரும். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட கான்செப்ட். இதை வந்து நீங்கள் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது அடுத்து 3.3ல் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ கொடுத்துருக்க ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/3 அண்ட் 4/6 இது வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்படி நமக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா டைரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2/3 4/6ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ், 6 வந்து 3 டைம்ஸ். அப்போ ஆப்வியஸாக நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம ஏன் இந்த சைட் கேன்சல் பண்ணலைன்னா இது ஆல்ரெடி வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இந்த சைட் கேன்சல் பண்ணாமல் இந்த சைடு மட்டும் கேன்சல் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஃபர்தராக நம்மளால் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர முடியும். அப்போ 2 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணும்போது இந்த 2/3 ஆப்வியஸாக இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால நம்ம என்ன எழுதிக்கலாம்னா LHS is equal to RHS. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். அப்படி இல்லைன்னா செகண்ட் மெத்தட் என்னன்னா, இப்போ 2/3 கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2/3 அண்ட் 4/6 இது ரெண்டையும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2 × 6 வந்து 12,
3 into 4 வந்து 12. இப்போ ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கனால நம்ம LHS is equal to RHSன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லையும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், எந்த மெத்தடில் பண்ணாலும் கரெக்டாக. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 5/4 and 10/8. இந்த சைடு கேன்சல் பண்ணுங்க, இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம்னா 5 times, 8 வந்து 4 times. அப்போ நமக்கு 5/4 is equal to 5/4ன்னு ஆன்சர் கிடச்சிச்சு. இது ஏன் நம்ம கேன்சல் பண்ணலன்னா இது ஆல்ரெடி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம், இது ரெண்டும் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ LHS is equal to RHSன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்து வந்து இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 5 into 8 வந்து 40, அதே மாதிரி 10 into 4 வந்து 40. அப்போ ஈக்குவலாக இருக்கனால இந்த மெத்தட்லையும் வந்து நமக்கு ஈக்குவலாக தான் ஆன்சர் கிடைக்குது. LHS is equal to RHS. இப்போ அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் -3/5 and -6/10. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிளில் -3 times, 10 வந்து 5 times. ஸோ அதே ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. -3/5 is equal to -3/5. இது ஆல்ரெடி வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. நம்ம என்ன எழுதிக்கலாம்னா LHS is equal to RHS. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -3/5 and -6/10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -30, 10 into -3 வந்து -30, 5 into -6 வந்து -30. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறனால இங்கேயும் வந்து LHS is equal to RHS. இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஃபோர்த் சப்டிவிஷன். இது வந்து 9/7 கிடையாது, இது வந்து 9/3 and 3. இங்கே வந்து இது மிஸ்டேக் ஆயிடுச்சு, இது வந்து 9/3. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, கேன்சல் பண்ண முடியுதா, சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்போ 9/3 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணி 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இது 1 மேலே வந்து 3 times, அப்போது 3ன்னு ஆயிரும். அப்போ 3 is equal to 3. இதுலேயும் வந்து LHS is equal to RHS. இப்போ அடுத்து வந்து இன்னொரு மெத்தட். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தடில் வந்து 9/3 இருக்குது, அதே மாதிரி 3 இருக்குது, கீழே வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 9 into 1 வந்து 9 is equal to 3 into 3 வந்து 9. அப்போ 9 is equal to 9. LHS is equal to RHS. ஸோ இந்த கொஸ்டின்லையும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம ஈக்குவலாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? இதோட வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினில் வந்து சம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் வந்து ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்து 2/5 + 3/10 ஆட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு டினாமினேட்டர் வந்து ஒரே நம்பராக இருக்கணும். ஸோ அப்போ வந்து 5 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இங்கே கீழேயும் வந்து 10ன்னு ஆன்சர் கிடைச்சிருமா. ஸோ மேலேயும் வந்து into 2 பண்ணிக்கணும், கீழேயும் வந்து into 2 பண்ணிக்கணும். ஏன் இப்படி பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு ஒரே டினாமினேட்டராக /10ன்னு ஆன்சர் கிடைக்கும். நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 2 into 2 வந்து 4, 5 into 2 வந்து 10, அதே மாதிரி இங்கேயும் கீழே 10 தான் இருக்குது, ப்ளஸ் மேலே வந்து 3. இப்போ 4 + 3 divided by 10னா 7/10. இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 7/12 + 5/8. இங்கேயும் வந்து நம்ம டினாமினேட்டர் வந்து ஒரே நம்பராக மாற்றணும். இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 24 வந்து நம்ம எடுத்துக்கலாம். 8 into 3 வந்து 24, அதே மாதிரி 12 into 2 வந்து 24. அப்போது இங்கே into 2 பண்ணணும், இங்கே into 3 பண்ணணும், அதே மாதிரி மேலேயும் into 3, இங்கே மேலேயும் into 2. நம்ம எல்சிஎம் தான் இங்கே எடுக்கிறோம், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரியா? இப்போ வந்து 7 into 2 வந்து 14, ப்ளஸ் 5 into 3 வந்து 15, டிவைடட் பை 12 into 2 வந்து 24, அதே மாதிரி 8 into 3 வந்து 24. அப்போ நம்ம ஃபர்தராக ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 14 + 15 வந்து 29 டிவைடட் பை 24. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் -4/7 + 3/14. இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம்னா டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் ஆக்கணும். 7 into 2 தான் வந்து 14, அப்போ into 2 பண்ணோன்னா நம்ம வந்து டினாமினேட்டர் வந்து ஒரே நம்பர் ஆக்கிடலாம். அப்போது -4 into 2 வந்து -8 + 3 டிவைடட் பை 14. இப்போ -8 + 3னா -5 டிவைடட் பை 14. இதுதான் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினில் நம்மளை ஆட் பண்ண சொன்னாங்க,
தேர்ட் கொஸ்டினில் வந்து சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 5/6 மைனஸ் 1/4. எப்போவுமே வந்து ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை வந்து ஆடோ இல்லை சப்ராக்டோ பண்ணணும்னா நமக்கு வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும். கரெக்டாக சேம் நம்பராக வந்து இருக்கணும். அதனால் இப்போயும் என்ன பண்ண போகிறோம்னா டினாமினேட்டர் வந்து சேம் நம்பர் ஆக்கிக்க போகிறோம். எப்படி பண்ணுவோம், அதை எல்சிஎம் எடுத்து பண்ணுவோம். இப்போ வந்து டினாமினேட்டர்ஸில் வந்து நமக்கு 6 and 4 இருக்குது. 6 டேபிள்லையும் வந்து 12 வரும், 4 டேபிள்லையும் வந்து 12 வரும். கரெக்டாக 6ல் வந்து 6 into 2 வந்து 12, 4ல் வந்து 4 into 3 வந்து 12. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் மேலேயும் கீழேயும், இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் மேலேயும் கீழேயும். அப்போது 5 into 2 வந்து 10 divided by 12. ஏன்னா நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம் இல்லையா காமனா. 1 into 3 வந்து 3 minus 3. அப்போது 10 minus 3 வந்து 7 divided by 12. இப்போ செகண்ட் கொஸ்டின் 11/8 minus 3/4. இங்கே 4 into 2 வந்து 8. கரெக்டாக, அப்போ மேலேயும் வந்து into 2 பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டினாமினேட்டர் வந்து 8 ஆயிரும். 11 அப்படியே தான் இருக்கும். மைனஸ் 3 into 2 வந்து 6. அப்போ 11 minus 6 வந்து 5. 5/8 தான் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் minus 7/9 minus 2/3. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய்க்கலாம். உள்ளே கொண்டு போயிட்டோம்னா minus 7/9 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும் இல்லையா. அப்போ ப்ளஸ் 2/3. இப்போ நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 3 into 3 வந்து 9. இப்போ எல்சிஎம் வந்து 9னா இந்த சைடு 3 into 3, மேலேயும் வந்து 2 into 3. இப்போ -7 அப்படியே தான் இருக்கும். 2 into 3 வந்து +6. இப்போ -7 + 6னா -1/9. இதுதான் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினில் வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 2/3 into 3/10. நீங்கள் என்ன பண்ணலான்னா மல்டிப்ளை பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்க நம்பர்ஸை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது இப்போது இங்கே இருக்க நம்பரையும் இங்கே இருக்க நம்பரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா, அப்போ இது 1 டைம், இதுவும் வந்து 1 டைம், இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டேபிளில் 1 டைம் வந்து 5 டைம்ஸ். அப்போ நம்மளோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும்னா 1/1 into 1/5 இருக்கும். நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1/5ன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 2/3 into 3/10னா டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 3 வந்து எவ்வளோ 6, 3 into 10 வந்து 30. டிவைட் பண்ணிங்கன்னா இங்கேயும் அதே ஆன்சர் 1/5 தான் கிடைக்கும். எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் 7/11 into 5/8. கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எங்கேயும் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ நீங்கள் டைரெக்டாக தான் மல்டிப்ளை பண்ணணும். 7 into 5 வந்து 35, 11 into 8 வந்து 88. இதுதான் வந்து இதோட ஆன்சர். இனி அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன, -4/7 into 5/14. இதில் ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்போது நமக்கு இப்போ என்ன ரிமைனிங் இருக்குது, -2/7 into 5/7. இப்போது -2 into 5 பண்ணுங்கள். -2 into 5 வந்து -10. அதே மாதிரி கீழே 7 into 7 அது வந்து 49. ஸோ நம்ம தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து -10/49. இதோட நம்மளோட ஃபோர்த் கொஸ்டின் வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த கோஷன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இங்கே டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 டிவைடட் பை 3/11. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2/3 டிவைடட் பை 3/10 எழுதிக்கலாமா. இப்போது இது நம்ம மேலே கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ ஃபர்தராக வந்து 2/3 into 10/3ன்னு ஆயிரும். சரியா, இப்படி மேலே கொண்டு வரும்போது இந்த நம்பர்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எங்கேயும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியல. ஸோ அப்போ 2 into 10 வந்து 20,
கீழே 3 into 3 வந்து 9. அப்போ 20/9 தான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன் 7/11 டிவைடட் பை 5/8. இதே மாதிரி 7/11 டிவைடட் பை 5/8ன்னு எழுதிக்கலாம். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்படி மேலே போயிடும் இல்லையா? அப்போ 7/11 இன்ட்டு 8/5 ஏன்னா ரெசிப்ரோக்கல். அதுக்கப்புறம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எங்கேயும் கேன்சல் பண்ண முடியல. 7 into 8 வந்து 56 டிவைடட் பை 11 into 5 வந்து 55. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் என்னன்னா -4/7 டிவைடட் பை 5/14 கொடுத்துருந்தாங்க இல்லையா? இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா -4/7 டிவைடட் பை 5/14. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன ஆயிரும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். -4/7 into 14/5. இங்கே கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 7 டேபிளில் 1 டைம், 14 வந்து 2 டைம். அப்போ இப்போ ரிமைனிங் நமக்கு இருக்க ஆன்சரை வச்சு மல்டிப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ -4 into 2/5 இங்கே கீழே 1 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4 into 2 வந்து -8, 1 into 5 வந்து 5. அப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து -8/5. இதோட நம்ம 5th கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ அடுத்து 6th கொஸ்டின். 6th கொஸ்டினில் வந்து இந்த சைடு இருக்க டேர்மும் இந்த சைடு இருக்க டேர்ம்ஸும் வந்து ஈக்குவல்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1/2 + 3/4 இன்ட்டு 8/3. இது வந்து நம்மளோட LHS. சரியா? நம்மளோட RHS வந்து என்ன? RHS வந்து 1/2 இன்ட்டு 8/3 + 3/4 இன்ட்டு 8/3. அப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/2 + 3/4னா நம்ம என்ன பண்ணுவோம்? LCM எடுக்கணும். இங்கே வந்து 2 into 2 பண்ணிக்கலாம். அப்போ கீழே நமக்கு காமனாக 4ன்னு கிடச்சிரும். மேலேயும் into 2 பண்ணோன்னா 2 + 3 டிவைடட் பை 4 இன்ட்டு 8/3. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 + 3 வந்து 5, 5/4 இன்ட்டு 8/3. எங்கேயாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆமாம், இங்கே 4ம் 8ம் கேன்சல் பண்ணலாம். 4 வந்து 2 டைம்ஸ், 8 வந்து 4 டைம்ஸ். ஃபர்தராக கேன்சல் பண்ணோன்னா மறுபடியும் 2 வந்து 1 டைம், 4 வந்து 2 டைம்ஸ். அப்போ நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன ஃபார்மில் கிடைக்கும்னா 5/1 இன்ட்டு 2/3. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10/3ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ LHSோட வேல்யூ என்னென்னா 10/3. இப்போ RHS வாங்க 1/2 இன்ட்டு 8/3. இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ இது 1 டைம், இது 4 டைம்ஸ். இங்கே பாருங்கள், இந்த சைடும் வந்து ப்ளஸ்க்கு அப்புறம் பாருங்கள் 3/4 இன்ட்டு 8/3. இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ். மறுபடியும் கேன்சல் பண்ணோன்னா இது 1 டைம், இது வந்து 2 டைம்ஸ். அப்போது 1/1 இன்ட்டு 4/3 ப்ளஸ் 3/1 இன்ட்டு 2/3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4/3 ப்ளஸ் 3/1 இன்ட்டு 2/3னா இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 ஆயிரும். மேலே 3 into 2 வந்து 6. இப்போ 4/3 ப்ளஸ் 6/3. அப்போ 4/3 ப்ளஸ் 6/3 நமக்கு டினாமினேட்டர் வந்து அதுவே ஒரே நம்பராக தான் இருக்குது. நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 10/3ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போது LHSும் 10/3 தான், RHSும் வந்து 10/3 தான். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு சொல்லிடலாம். LHS இஸ் ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான் வந்து 6th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 7th கொஸ்டினில் இந்த டேர்ம்ஸை வந்து நம்மளை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. எதை யூஸ் பண்ணினா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக இதை நம்ம கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 7/9ன்னு சொல்லிட்டு 6/7 3/4னா இதை ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை வச்சு வர ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? ஆனால் இங்கே நமக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேர்மை வச்சு ஃபஸ்ட் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை வச்சு மறுபடியும் இதையும் மல்டிப்ளை பண்ணி
நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து எழுதினோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இப்போ 7/9 3/4 இதான் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 7/9 × 6/7 மைனஸ், இப்போ இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ மைனஸ் 7/9 × 3/4. ஏன் நம்ம இப்படி எழுதியிருக்கோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ண சொன்னனால நம்ம இப்படி எழுதியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ எங்கேயாச்சும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 3 டேபிளில் 2 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ். இப்போ 7 இதையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது 1 ஆயிருமா? 7 டேபிளில் 1 டைம் தானே. அப்போ 1/3 × 2/1 மைனஸ், இங்கேயும் வந்து கேன்சல் பண்ணோன்னா இது 1 டைம், இது 3 டைம்ஸ். இந்த சைடு நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 7/3 × 1/4. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இது 2/3 ஆயிரும். அப்போ 2/3 மைனஸ் 7 × 1 வந்து 7, 3 × 4 வந்து 12. இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோன்னா 3 × 4 வந்து 12, கரெக்டா? அப்போ வந்து மேலேயும் வந்து × 4 பண்ணிக்கணும். 2 × 4 வந்து 8, 8 மைனஸ் 7 டிவைடட் பை 12 is equal to 1/12. இதுதான் வந்து நம்மளோட 7th கொஸ்டினோட ஆன்சர். கொஸ்டினில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு, இல்லை என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் இதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வராது. இப்போ அடுத்த 8th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ன்னு ஒரு ரேஷ்னல் நம்பர் இருக்குது. இந்த டேர்ம்ஸில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ன்ற ரேஷ்னல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 5/6 × x + 3/5 is equal to 5/6x + 1/2. அப்போ இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 5/6x ப்ளஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 5/6 × 3/5 is equal to 5/6x + 1/2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதையும் கேன்சல் பண்ணுங்க, 1 ஆயிரும். இந்த டேர்மையும் கேன்சல் பண்ணுங்க. இது 2 டைம்ஸ், இது 1 டைம். இப்போ 5/6x + 1/2 is equal to 5/6x + 1/2. இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஆல்ரெடி ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எக்ஸோட டேர்ம் வந்து என்ன நம்பராக இருந்தாலும் இந்த 2 டேர்ம்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, எக்ஸ் கேன் பி எனி ரேஷ்னல் நம்பர் as the LHS is equal to RHS. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணாலும் நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் 5/6x + 1/2 இதை வந்து நான் இந்த சைட் கொண்டு வரேன்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டுக்கு அந்த சைட் கொண்டு வரேன்னு வச்சுக்கலாம். அப்போ மைனஸ் 5/6 x is equal to 1/2. இந்த ப்ளஸ் டேர்மும் மைனஸ் டேர்மும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/2 is equal to 1/2. இப்போ மறுபடியும் என்ன ஆகும்னா, இதே மாதிரி LHS is equal to RHS தான் நமக்கு வந்து சம் முடியும். ஸோ நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா, எக்ஸ் வந்து என்ன நம்பராக வேணால் இருக்கலாம், என்ன ரேஷனல் நம்பராக வேணால் இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து LHS is equal to RHS. ஸோ எக்ஸ் வந்து எந்த நம்பராக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த டேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்லி நம்ம ஆன்சர் வந்து சொல்லிடலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து x is equal to 2ன்னு வச்சுக்கலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 5/6 × 2 + 1/2 is equal to 5/6 × 2 + 1/2. இது ஈக்குவலாக தானே இருக்குது, ஆல்ரெடி ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா 10/6 + 1/2 is equal to, இங்கேயும் வந்து 10/6 + 1/2.
இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 6 வந்து 2 டேபிளில் 3 டைம்ஸ் வரும். அப்போ இன்டூ 3 பண்ணிக்கோங்க. இப்போ 10 + 3 டிவைடட் பை 6, இங்கேயும் வந்து 10 + 3 டிவைடட் பை 6. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து 13/6 இஸ் ஈக்குவல் டு 13/6ன்னு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போது இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எக்ஸ் வந்து எந்த நம்பராக இருந்தாலும் எந்த ரேஷ்னல் நம்பராக இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். x is equal to 2/1 வச்சுக்கலாம், இல்லை 2/2ன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம், இல்லை 2/4ன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம எக்ஸோட வேல்யூ எப்படி வச்சாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஈக்குவலாக தான் கிடைக்கும். இப்போது அடுத்து எக்ஸசைஸ் செட் 3.4ல் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷனில் வந்து ஒரு 3 ரேஷ்னல் நம்பர் கொடுத்து இதை சிங்கிள் நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நார்மலாக வந்து ஒரு நம்பர்னால் அதை ஒரு லைனில், செகண்ட் நம்பர் வந்து இன்னொரு லைன், தேர்ட் நம்பர் வந்து இன்னொரு லைனில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் இது 3 நம்பரையும் ஒரே நம்பர் லைனில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2/3, செகண்ட் வந்து 5/4 -5/4, தேர்ட் ஒன் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, டினாமினேட்டரை இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும், அதில் வர ஆன்சரை வந்து நியூமரேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போது 1 × 2 + 1 which is equal to 3. டினாமினேட்டர் வந்து நமக்கு அதே நம்பர் தான் இருக்கும். அப்போ 3/2. ஸோ இதுதான் வந்து இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட ஃபார்மேட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே நம்பராக மாற்றணும். நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து இந்த எல்லா டினாமினேட்டர்ஸையும் ஒரே நம்பராக மாற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் 2/3 இருக்குது, அப்புறம் 4, அப்புறம் 2, 3, 4 and 2. இந்த 3 நம்பர்லையும் காமனாக என்ன மல்டிபிள் நமக்கு கிடைக்கும்ன்றதை பார்க்கணும். அப்போ 2 டேபிள்லையும் வந்து நமக்கு 12 இருக்குது, 4 டேபிள்லையும் 12 இருக்குது, 3 டேபிள்லையும் 12 இருக்குது. அப்போ காமனான மல்டிபிள் வந்து 12 தான். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, டினாமினேட்டர் எல்லாத்தையும் 12ஆக மாற்றிடணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2/3 வந்து 3யை வந்து 12ஆக மாற்றணும்னா இன்டூ 4 பண்ணணும். அதே மாதிரி மேலேயும் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2 × 4 வந்து 8, 3 × 4 வந்து 12. இப்போ அடுத்து வந்து -5/4, 4 × 3 தானே 12. அப்போ மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 5 × 3 வந்து 15, மைனஸ்னால மைனஸ் போட்டுக்கோங்க, கீழே 4 × 3 வந்து 12. இப்போ அடுத்து இந்த நம்பர் 3/2, 3/2னா 2 × 6 தான் வந்து 12. அப்போ மேலேயும் கீழேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 3 × 6 வந்து 18, கீழே வந்து 12. இப்போ இந்த நம்பர்ஸை வந்து நம்ம நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டினாமினேட்டரில் நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் ஒரு 2 நம்பருக்கு நடுவில் இருக்க யூனிட்ஸை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 0 இருக்குன்னா, இங்கே அடுத்து 1 இருக்குன்னா, இதுக்கு நடுவில் எத்தனை யூனிட்ஸ் இருக்கணும்னா 11 யூனிட்ஸ் இருக்கணும். 12th யூனிட் தான் வந்து 1ஆக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12th யூனிட் தான் வந்து 1ஆக இருக்கணும். சரியா? நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, 0க்கு அப்புறம் வந்து இங்கே 12 தானே டினாமினேட்டராக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1/12, அதுக்கப்புறம் 2/12, அதுக்கப்புறம் 3/12ன்னு ரெப்ரசன்ட் பண்ணி கரெக்டாக 12/12 தான் வந்து நம்ம 1ஐ வந்து எழுதுவோம். 12/12 வந்து டிவைட் பண்ணோன்னா 1 ஆயிரும் இல்லையா, அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். இனி அடுத்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா 13/12, 14/12, அடுத்து 2 வரைக்கும் நமக்கு எத்தனை யூனிட்ஸ் இருக்கணும்னா 12 யூனிட்ஸ் இருக்கணும். அப்போ இங்கே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12th யூனிட் தான் வந்து 2ஆக இருக்கணும். இந்த 12th யூனிட் தான் வந்து 2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் நெகட்டிவ் சைடும் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்கு இல்லையா. அப்போது இங்கேருந்து -1 இங்கே இருக்குன்னா இதுக்கு நடுவில் வந்து 12 யூனிட்ஸ் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட், 6th, 7th, 8th, 9th, 10th, 11th and 12th யூனிட். கரெக்டாக 12th யூனிட்டில் வந்து -1 இருக்கணும். அதே மாதிரி தான் -2 வரைக்கும் 12 யூனிட்ஸ் இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸாக நம்ம இந்த சைட் மார்க் பண்ணுவோம்.
பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் நம்ம இந்த சைடு வந்து மார்க் பண்ணுவோம் சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 18/12. 18/12 எங்கே இருக்குது? இங்கேருந்து இங்கே வரைக்கும் 12 யூனிட்ஸ். இது 13, 14, 15, 16, 17, 18. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த பாயிண்ட் இருக்குது. 18/12 வந்து இங்கே இருக்குது. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் வந்து டினாமினேட்டர் வந்து ஒரே டினாமினேட்டராக மாற்றுறோம். அப்படி மாற்றினதுக்கப்புறம் டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த கவுண்ட் வர மாதிரி நம்ம ஒவ்வொரு யூனிட்ஸும் வச்சுக்கணும். அதாவது இப்போ 0லேருந்து 1க்கு நடுவில் 12 யூனிட்ஸ் இருக்கணும், இங்கேயும் 12 யூனிட்ஸ் இருக்கணும், இங்கேயும் 12 யூனிட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு நம்பருக்கு நடுவுலையும் வந்து நமக்கு 12 யூனிட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும் சரியா. இப்போ 18/12 வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து 8/12. 8/12 எங்கே இருக்குது? இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், 6th, 7th, 8th. ஸோ இந்த இடத்துல தான் வந்து 8/12 வந்து இருக்குது. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க? -15/12. -15 வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கும் இல்லையா. அப்போது இந்த இடம் வரைக்கும் -12, -1க்கு நேராக -12, அதாவது -12 யூனிட் தான் வந்து -1. அதுக்கப்புறம் இது -13, இது -14, இதுதான் வந்து -15. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட -15/12 இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். அப்படி இல்லை இந்த மாதிரி டினாமினேட்டர் வந்து நீங்கள் சேமாக எடுக்க வேணாம்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை ஃபர்தராக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 2/3னா டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் வச்சிட்டோன்னா 20 ஆயிரும். 6 டைம்ஸ் வந்து 18, மறுபடியும் 0 வரும். அப்படி 0.666ன்னு போயிட்டுருக்கோம் இல்லையா. நீங்கள் 0.67ன்னு வச்சுக்கலாம். 0.67 எங்கே இருக்கும்? 1க்கும் 0க்கும் நடுவில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளாட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா டெசிமலில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். டெசிமல் கண்டுபிடிச்சி அதை வந்து நம்பர் லைனை மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் ஈஸியஸ்ட் வே வந்து இந்த டினாமினேட்டர் வந்து ஒரே மாதிரி மாற்றிட்டு நம்ம இப்படி மார்க் பண்ணுறது தான் வந்து ஈஸியஸ்ட் வே சரியா. இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ அடுத்த செகண்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் 3 distinct rational numbers that lie strictly between -1/2 and 1/4. இந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் நம்மளை வந்து 3 ரேஷ்னல் நம்பர் வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க சரியா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்க ரேஷ்னல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஆவரேஜ் எடுத்து கண்டுபிடிக்கிறது. செகண்ட் மெத்தட் வந்து என்னென்னா டினாமினேட்டர் வந்து சேம் ஆக்கிட்டு நம்ம போன சம்மில் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி சேம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இருக்க நம்பர்ஸ் வந்து எழுதிக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 மெத்தட்லையும் நம்ம பார்க்கலாம். உங்கள் ஸ்கூலில் எந்த மெத்தடில் சொல்கிறாங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து -1/2க்கும் 1/4க்கும் ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் எடுக்க நம்ம என்ன பண்ணுவோம்? 2 நம்பர் இருக்குன்னா a + b / 2. இதுதானே நம்ம ஆவரேஜ் எடுக்கிற ஃபார்முலா. அப்போ இங்கே வந்து டிவைட் பண்ணுங்கள் 2ஓட. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த 2வை நம்ம இப்படி மேலே கொண்டு வந்தோம்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா -1/2 + 1/4 × 1/2. இது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஆல்ரெடி 2/1ன்னு இருக்கிறது இப்படி மேலே போச்சுன்னா 1/2ன்னு ஆயிரும். ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டெப்பில் நம்மளோட சம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கீழே 4ன்னு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே × 2, அதே மாதிரி மேலேயும் × 2. அப்போ -1 × 2 வந்து -2, கீழே வந்து 4 + 1. நமக்கு எல்சிஎம் வந்து என்ன 4 தானே. ஸோ -2 + 1 × 1/2. -2 + 1 வந்து -1/4 × 1/2 which is equal to 4 2s are 8. -1 × -1 வந்து -1. இப்போ -1/8. இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னன்னா -1/8. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இனிஷியலாக வந்து நம்ம -1/2க்கும் 1/4க்கும் நடுவில் ஆவரேஜ் கண்டுபிடிச்சப்போ நமக்கு -1/8 கிடச்சிச்சு கரெக்டாக. அப்போது இந்த இடத்துல 1/8 இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதர் இந்த 2 நம்பருக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இந்த 2 நம்பருக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து -1/2க்கும் -1/8க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். டிவைடட் பை 2 தான். அப்போ அதே ஃபார்மேட்டில் மேலே 2 வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா -1/2 -1/8 × 1/2. இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 டேபிளில் வந்து 4 × 8 2 × 4 மேலேயும் × 4. அப்போ -4 -1 டிவைடட் பை 8 × 1/2. -4 -1 வந்து -5
divided by 8 into 1 by 2 multiply பண்ணிங்கன்னா minus 5 into 1 வந்து minus 5 தான் 8 into 2 வந்து 16 இப்போ minus 5 by 16 வந்து நம்மளோட இன்னொரு நம்பர் இந்த நம்பர் எதுக்கு நடுவில் இருக்குன்னா minus 1 by 2க்கும் minus 1 by 8க்கும் நடுவில் இருக்குது ஸோ இங்கே வந்து இந்த நம்பர் இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுதா இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் ஆவரேஜ் எடுக்க போகிறோம் ஓகே இப்போ minus 1 by 8 plus 1 by 4 divided by 2 இந்த 2 வந்து மேலே போச்சுன்னா minus 1 by 8 plus 1 by 4 into 1 by 2 மறுபடியும் இதை ஆட் பண்ணுங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா into 2 4 into 2 8 தானே அப்போ 8 ஆயிரும் கீழே டினாமினேட்டர் மேலே 1 அதே தான் இருக்கும் minus 1 ப்ளஸ் into 2 பண்ணனால மேலேயும் into 2 இது 2 ஆயிரும் into 1 by 2 இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா minus 1 plus 2 வந்து 1 by 8 into 1 by 2 which is equal to 1 by 16 இதுதான் வந்து minus 1 by 8க்கும் 1 by 4க்கும் நடுவில் இருக்க நம்பர் இப்போ கொஸ்டினில் கேட்ட மாதிரியே minus 1 by 2க்கும் 1 by 4க்கும் நடுவில் 3 நம்பர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆவரேஜ் மெத்தடில் இந்த ஆன்சர் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா செகண்ட் மெத்தட் டினாமினேட்டர் வந்து சேம் ஆக்கும் இல்லையா அந்த மெத்தடில் வந்து என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருந்தாங்க minus 1 by 2 and 1 by 4 டினாமினேட்டர் சேம் ஆக்கணும்னா என்ன பண்ணணும் இங்கே into 2 அதே மாதிரி இங்கேயும் into 2 இப்போ minus 1 into 2 வந்து என்ன minus 2 divided by 2 into 2 வந்து 4 and 1 by 4 இது ரெண்டுக்கும் நடுவில் 3 நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது இந்த minus 2 by 4க்கும் 1 by 4க்கும் நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது minus 2 by 4 இங்கே இருக்குது அடுத்து minus 1 by 4 அப்புறம் 0 அப்புறம் 1 by 4 நடுவில் வந்து நமக்கு 2 நம்பர்ஸ் தான் இருக்குது கரெக்டாக ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க 3 நம்பர்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சில டைம் வந்து நம்பர்ஸோட டினாமினேட்டர்ஸ் வந்து நம்ம சேம் ஆக்குனதுக்கு அப்புறமும் கூட நமக்கு அந்த 2 நம்பருக்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸோட கவுண்ட் வந்து நமக்கு தேவைப்படுறத விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டினாமினேட்டரை வந்து அதிகப்படுத்த ட்ரை பண்ணணும் டினாமினேட்டர் வந்து கிரேட்டர் நம்பராக மாற்ற ட்ரை பண்ணணும் இப்போ பாருங்கள் மறுபடியும் இது ரெண்டுக்கும் நடுவில் டினாமினேட்டர் வந்து சேம் ஆக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் 4 into 2 பண்ணி டினாமினேட்டர் வந்து 8 ஆக்கிடலாமா ஸோ அப்படி ஆக்கணும்னா மேலேயும் into 2 இங்கேயும் into 2 சரியா இல்லை நீங்கள் 8 தான் ஆக்கணும்னு அவசியம் இல்லை into 3 கூட பண்ணிக்கலாம் இங்கேயும் வந்து into 3 பண்ணிவிட்டு ஒரே நம்பர் வந்து டினாமினேட்டராக வச்சுக்கலாம் இங்கே நம்மளோட கோல் என்னென்னா ஆல்ரெடி இருக்க டினாமினேட்டரை விட கிரேட்டர் நம்பரை வந்து இப்போ நம்ம மாற்றணும் அவ்வளோதான் ஸோ இப்போ நான் into 2 பண்ணிக்கிறேன் into 2 பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா minus 4 by 8 and 2 by 8ன்னு ஆன்சர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் minus 4 by 8 இங்கே இருக்குது அதுக்கு முன்னாடி minus 3 by 8 minus 2 by 8 minus 1 by 8 0 அதுக்கப்புறம் 1 by 8 அதுக்கப்புறம் தான் வந்து 2 by 8 இங்கே பாருங்கள் நடுவில் நமக்கு இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க 3 நம்பர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க இதில் ஏதோ ஒரு 3 நம்பர் எழுதிக்கலாம் minus 3 by 8 எழுதிக்கலாம் minus 1 by 8 எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் 1 by 8 எழுதிக்கலாம் சரியா அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து இப்போ என்னன்னா minus 3 by 8 கமா minus 1 by 8 கமா 1 by 8 இது 3 தான் எழுதணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இதில் எந்த 3 நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம் இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் 2 மெத்தட் இருக்குது அதில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போது அதே மாதிரி சில டைம் வந்து இப்போ நம்ம டினாமினேட்டர் சேம் ஆக்கணும் இல்லையா சில டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா டைரெக்டாக இப்படி 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டைரெக்டாக இங்கே ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்க டினாமினேட்டரை வந்து செகண்ட் நம்பரில் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த டினாமினேட்டரையும் வந்து இங்கே மேலேயும் கீழேயும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்போ minus 4 by 8 and 2 by 8 டைரெக்டாக வந்து நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிரும் இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் 3 நம்பர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா இது வந்து இன்னொரு மெத்தட் ஃபர்ஸ்ட் அண்ட் மெத்தடில் பண்ணிக்கோங்க இல்லை சில டைம் 1 மார்க்கில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இந்த தேர்ட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டினில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இது ஈஸியான சம் தான் minus 1 by 4 plus 5 by 12 இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம் டினாமினேட்டர் வந்து ஒரே நம்பராக மாற்றணும் அப்போ எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 டேபிளில் 3 times 12 into 3 மேலேயும் கீழேயும் பண்ணிக்கோங்க அப்போ minus 3 plus 5
divided by 12 which is equal to 2 by 12 further நீங்கள் divide பண்ணிங்கன்னா cancel பண்ணிங்கன்னா 1 by 6. இதுதான் வந்து third questionோட answer. And also இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஃபோர்த் கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லர் ஹேஸ் 15 3/4 meters of fine silk. If making one kurta requires 2 1/4 meters of silk, exactly how many kurtas can he make? இப்போ இந்த கொஸ்டின் வந்து இனிஷியலாக பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இது பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை வந்து 8 வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், இந்த டேர்மை வந்து 2 வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா, இங்கே இருக்க கிரேட்டர் நம்பருக்கு வேறு ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்மாலர் நம்பருக்கு வேறு ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா, இப்படி சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இதே கொஸ்டினை மறுபடியும் படிச்சு பாருங்க. A tailor has 8 meters of fine silk. If making one kurta requires 2 meters of silk, exactly how many kurtas can he make? ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஒரு டெய்லர் கிட்ட வந்து 8 meters of silk இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குர்த்தா பண்ணுறதுக்கு வந்து 2 மீட்டர் ஆஃப் சில்க் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது எத்தனை குர்த்தா பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு குர்த்தா பண்ணுறதுக்கு வந்து 2 meters தேவைப்படுதுன்னா இப்போ 8 meters இருக்குது, ஆனால் எத்தனை குர்த்தா பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், 8 divided by 2ன்னு நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் குர்த்தாஸ் தட் கேன் பி மேட். கரெக்டாக, இப்போ 8/2 வந்து 4. அப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு இந்த அளவை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்னா 4 குர்த்தாஸ் வந்து அவங்களால பண்ண முடியும். கரெக்டாக, ஸோ இதே தான் வந்து இங்கே பண்ண போகிறோம். ஒரு குர்த்தா பண்ணுறதுக்கு வந்து 2 meters வந்து தேவைப்படும் சொன்னாங்க. கரெக்டாக, 2 meters ஆஃப் சில்க் வந்து தேவைப்படும் சொன்னாங்க. நம்மக்கிட்ட 8 meters இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் ஒரு குர்த்தா பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 2 1/4 meters ஆஃப் சில்க் வந்து தேவைப்படும். சரியா, இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா நம்மக்கிட்ட வந்து 15 3/4 meters இருக்குது. அப்போ இதை வச்சு எத்தனை குர்த்தாஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம், amount of silk needed to make one kurta is equal to 2 1/4 meters of silk. சரியா, இப்போ அடுத்து வந்து amount of silk present எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, 15 3/4 இருக்குன்னு சொல்கிறாங்க. number of kurtas which can be made using 15 3/4 meter of silk is equal to 15 3/4 divided by 2 1/4. புரிஞ்சுதா, கிளியராக இருக்கா இது வரைக்கும்? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர்ங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம டிவைட் பண்ண வேண்டிய டேர்ம் என்ன, 15 3/4 divided by 2 1/4. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சிம்பிளிஃபை பண்ணணும். அது எப்படி பண்ணுவோம், 4 × 15 + 3. டினாமினேட்டர் வந்து அதே நம்பர் தான் இருக்கும், 15 × 4 + 3. 15 4s are வந்து 60. 60 + 3 is equal to 63. அப்போ 63 divided by 4 அதுதான் வந்து இந்த டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதிட்டோம். இப்போ டிவிஷனில் இதையும் வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போது 2 × 4 + 1 2 × 4 + 1 is equal to 8 + 1 which is equal to 9. அப்போது 9 divided by 4. புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவிஷனில் இருக்கிறத இப்படி மேலே கொண்டு வந்தோம்னா என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல் ஆயிருமா. அப்போது 63 divided by 4 into 4/9. இப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 இங்கேயும் 1 இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 9 டேபிளில் வந்து 7 times வந்து 63. அப்போ ஆன்சர் என்னென்னா 7 × 1 1 × 1 அப்போ 7/1 which is equal to 7. அப்போது எத்தனை குர்த்தாஸ் நம்ம பண்ண முடியும்னா 7 குர்த்தாஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும்.
என்ன எழுதிக்கலாம்னா 7 kurtas can be made using 15 3/4 meters of silk. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 5th கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 3.1415 அண்ட் 3.1416. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நார்மலாக நமக்கு என்ன தெரியும், ஒரு டெசிமல் நம்பருக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் நம்ம 0 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்காக நடுவில் 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இங்கேயும் 0 ஆட் பண்ணிக்க போகிறோம், இங்கேயும் 0 ஆட் பண்ணிக்க போகிறோம். சரியா? அப்படி 0 ஆட் பண்ணிட்டோன்னா இங்கே பாருங்கள் 50 இருக்குது, இங்கே 60 இருக்குது. அப்போ இதுக்கு நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3.14151, 3.14152, 3.14153 அப் டு 3.14160 வரைக்கும் நடுவில் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம அந்த நம்பர்ஸில் ஏதோ ஒரு 3 நம்பர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் கூட எழுதிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து இந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்க ரேஷ்னல் நம்பர்ஸ் என்னென்னா 3.14151, 3.14152 அண்ட் 3.14153. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இது 3 தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, இதுக்கப்புறம் வர அடுத்தடுத்து இருக்க நம்பர்ஸ் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இன்னும் நிறைய நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இங்கே இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 500 to 600 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம எழுதிக்கலாம். சரியா? இப்போ ஒரு வேளை 20 நம்பர்ஸ் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் 2 0 ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதோட 5th கொஸ்டின் வந்து முடிஞ்சு. கேன் யூ திங்க் ஆஃப் அதர் வேஸ் டு ஃபைண்ட் அ ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் எனி 2 ரேஷ்னல் நம்பர்ஸ்? நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஆவரேஜ் இருக்கிறது பார்த்தோம், கரெக்டா? அடுத்து வந்து என்ன பண்ணோம்? மல்டிப்ளையிங் both the numbers, numerator multiply பண்ணோம், denominator multiply பண்ணோம், கரெக்டா? with multiplying both the numbers with the denominator of other number. இங்கே பண்ணோம் இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினில் இங்கே வந்து செகண்ட் இருக்க நம்பரோட டினாமினேட்டரை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணோம், மேலேயும் கீழேயும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில். அதே மாதிரி இந்த டினாமினேட்டரை வச்சு இங்கேயும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து நம்ம அங்கே எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஆவரேஜ் எடுத்து கண்டுபிடிச்சோம். அடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட்டாக டினாமினேட்டரை வந்து மல்டிப்ளை பண்ணோம். தேர்ட் ஒன் என்ன? டினாமினேட்டர் வந்து சேம் ஆக்கணும், கரெக்டாக? இந்த 3 மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை இன்கேஸ் டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆடிங் 0 ஆஃப்டர் தி பாயிண்ட்ஸ் பண்ணோம் இல்லையா போன கொஸ்டினில். ஸோ இந்த 4 மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட 3.4 எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சு. இப்போ அடுத்து நம்மளோட கடைசி எக்ஸசைஸ் 3.5ல் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா without performing long division determine which of the following rational numbers will have terminating decimals and which will be repeating. என்ன சொல்கிறாங்கன்னா லாங் டிவிஷன் பண்ணாமல் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ரேஷ்னல் நம்பர்ஸ், இதெல்லாம் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல்ஸா இல்லை ரிப்பீட்டிங் டெசிமல்ஸான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா லாங் டிவிஷன் பண்ணாமல் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. தென் செக் யூர் ஆன்சர்ஸ் பை எக்ஸ்பிளிசிட்லி பெர்ஃபார்மிங் தி லாங் டிவிஷன். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கரெக்டாக தப்பா, அதாவது டெர்மினேட்டிங் டெசிமலா இல்லையான்னு லாங் டிவிஷன் வச்சு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பிரஸிங் தீஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆஸ் டெசிமல்ஸ். அதே மாதிரி இந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து டெசிமல்ஸா ரெப்ரசன்ட் பண்ணுங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ இனிஷியலா லாங் டிவிஷன் பண்ணாம டெர்மினேட்டிங் டெசிமல்ஸா இல்ல ரிப்பீட்டிங் டெசிமல்ஸான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஒருவேளை டெர்மினேட்டிங் டெசிமல்ஸா இருந்துச்சுன்னா நம்மளோட டினாமினேட்டர் இருக்கு இல்லையா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா 2 to the power m into 5 to the power n அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் வந்து ஒன்று 2ஆ இருக்கணும், இல்லை 5ஆ இருக்கணும், இல்லைன்னா 2 and 5 மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல்னு சொல்லுவோம்.
ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா ரிப்பீட்டிங் டெசிமல்னு சொல்லிக்கலாம். ஒரே கண்டிஷன் என்னன்னா டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். அப்படி நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு வர ஆன்சர் வந்து 2-ஆ இருக்கணும், இல்லை 5-ஆ இருக்கணும், இல்லை காம்பினேஷன் ஆஃப் 2 and 5-ஆ இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் டெர்மினேட்டிங் டெசிமல். அப்படி இல்லைன்னா அது வந்து ரிப்பீட்டிங் டெசிமல். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்பர் ரேஷனல் நம்பர் 7/20. இப்போ இது வந்து டெர்மினேட்டிங்கா இல்லை ரிப்பீட்டிங்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த 20 இருக்கு இல்லையா, டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 2 டேபிளில் வந்து 10 டைம்ஸ், மறுபடியும் 2 டேபிளில் 5 டைம்ஸ், 5 டேபிளில் 1 டைம். அப்போ 20-ஐ வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா 2 into 2 into 5ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ ஆப்வியஸாக நம்மளோட டினாமினேட்டர் 20 is in form of என்ன ஃபார்ம் பார்த்தோம்? எதில் இருக்கணும்? 2 to the power m into 5 to the power n இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த டினாமினேட்டரும் இருக்கு. நான் இங்கே டிஇன்னு போட்டிருக்கேன். நீங்கள் எழுதும்போது ஃபுல் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. டினாமினேட்டர் 20 is in form of 2 to the power m into 5 to the power n. Hence, given number 7/20 is terminating decimal. 7/20 வந்து நம்ம டெசிமல் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா டெர்மினேட்டிங் டெசிமலா இருக்கும். டெர்மினேட்டிங் டெசிமல்னா என்ன? ஒரு இடத்துல டெசிமல்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும், ரிப்பீட் ஆயிட்டே இருக்காது. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ ஃபர்தரா வந்து இது லாங் டிவிஷன்ல வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம பண்ணோம்னா 7/20 இனிஷியலாக 0 போட்டுக்கோங்க, பாயிண்ட் வச்சுக்கோங்க, அப்போ கீழே 0 ஆட் பண்ணிக்கலாம். 20 into 3 வந்து 60, அப்போ 60 எழுதிக்கோங்க. ரிமைண்டர் வந்து 10, மறுபடியும் வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 20ல வந்து 5 times 100, 100 எழுதிக்கோங்க. ரிமைண்டர் வந்து 0. இப்போ நமக்கு என்ன ஆன்சர்னா டெசிமலோட என்ன ஆன்சர் கிடைக்குது? டெசிமல் இஸ் ஈக்குவல் டு 0.35. நம்ம என்ன வெரிஃபை பண்ணிட்டோம்னா 0.35னா அது ஸ்டாப் ஆயிருச்சு. 0.35 ரிப்பீட் ஆகிட்டே போகல. ஸோ அதனால நம்ம என்ன வெரிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம லாங் டிவிஷன் பண்ணாமல் பண்ணப்போவும் நமக்கு டெர்மினேட்டிங் டெசிமல் தான் ஆன்சர் கிடைச்சிது. லாங் டிவிஷன் பண்ணதுக்கு அப்புறமும் டெர்மினேட்டிங் டெசிமல் தான் ஆன்சர் கிடைச்சிது. நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா டெசிமல் ஆஃப் 7/20 இஸ் 0.35. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரோட ஆன்சர். இப்போ அடுத்து செகண்ட் நம்பர் 4/15. ஆல்ரெடி பண்ண மாதிரி 15ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2 டேபிளில் 15 டிவைட் பண்ண முடியாது. இப்போ 3 டேபிளில் 15 வந்து 5 டைம்ஸ், அப்புறம் மறுபடியும் 5 டேபிளில் தான் 5 டிவைட் பண்ண முடியும், ஏன்னா அது ப்ரைம் நம்பர். 5 டேபிளில் 1 டைம். அப்போ 15ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 3 into 5. நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 4/15 is a repeating decimal as the denominator 15 is not in form of 2 to the power m into 5 to the power n. இப்போ இதை வந்து நம்ம லாங் டிவிஷன்ல வெரிஃபை பண்ணணும். நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? 4/15. இனிஷியலாக 0 போட்டுக்கோங்க, பாயிண்ட் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா 0 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 15 2s are வந்து 30, ரிமைண்டர் வந்து 10. இப்போ மறுபடியும் 0 ஆட் பண்ணிக்கோங்க. 15 6s are வந்து 90, மைனஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் ரிமைண்டர் 10, மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? 0 ஆட் பண்ணணும், மறுபடியும் 6 டைம்ஸ் தான் 90. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 0.2666ன்னு போயிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மாதிரி இது வந்து ரிப்பீட்டிங் டெசிமல். லாங் டிவிஷன் பண்ணியும் நம்ம அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ அடுத்த நம்பர் வந்து 13/250. இப்போ 250ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இனிஷியலாக 2 டேபிள் எடுத்துக்கோங்க. 2 டேபிளில் வந்து 125 டைம்ஸ் வந்து 250. இப்போ 5 டேபிள் எடுத்துக்கோங்க. 5 டேபிளில் வந்து 25 டைம்ஸ் வந்து 125. மறுபடியும் 5 டேபிள் எடுத்துக்கோங்க. 5 டேபிளில் 5 டைம்ஸ் வந்து 25. மறுபடியும் 5 டேபிள் எடுத்துக்கோங்க. 5 வந்து 1 டைம். அப்போ 250ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னா 2 into 5 into 5 into 5. அப்போ 2 into 5 power 3. இதுதான் வந்து 250ஓட ஃபேக்டர்ஸ்.
அப்போது நமக்கு ஆன்சர் என்ன? இது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். ஏன்னா the denominator 250 is in form of 2 to the power m into 5 to the power n. இப்போ நம்ம லாங் டிவிஷனில் வெரிஃபை பண்ணணும். 13 divided by 250, 0 ஆட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் வச்சிட்டோன்னா இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணோம், அப்போ தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். அப்போ இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, மேலேயும் இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 250ல் வந்து 5 டைம்ஸ் வந்து 1250. அப்போது இங்கே மறுபடியும் 5 மேலே ஆட் பண்ணிவிட்டு 1250 எழுதிக்கோங்க. சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 50. மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 250ல் 2 டைம்ஸ் வந்து 500. அப்போ ஆன்சர் வந்து ரிமைண்டர் வந்து நமக்கு 0ன்னு கிடைச்சிரும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 0.052. இதுதான் வந்து 13/250யோட டெசிமல். நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா டெசிமல் ஆஃப் 13/250 இஸ் ஈக்குவல் டு 0.052ன்னு எழுதிக்கலாம். நம்ம வந்து லாங் டிவிஷன் இல்லாமலும் கண்டுபிடிச்சிட்டோம், லாங் டிவிஷன் வச்சு கண்டுபிடிச்சி அதுதான் கரெக்ட்னு வெரிஃபையும் பண்ணிட்டோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து முடிஞ்சு. இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெர்ஃபார்ம் த லாங் டிவிஷன் ஃபார் 1/13. 1/13க்கு வந்து லாங் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த ரிப்பீட்டிங் பிளாக்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ். டஸ் இட் ஷோ சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இஃப் யூ இவாலுவேட் 2/13 and compute 3/13, 4/13, etc. What do you notice? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கொஸ்டினில் வந்து 1/13க்கு லாங் டிவிஷன் கண்டுபிடிங்க. லாங் டிவிஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ரிப்பீட்டிங் பிளாக்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி 1/13 and 2/13க்கு நடுவில் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, ரிப்பீட்டிங் பிளாக் ஆஃப் டிஜிட்ஸ்னால் என்னன்னு நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம், கான்செப்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அதனால் 3.5 கான்செப்ட் வீடியோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா, தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது லாங் டிவிஷனில் நம்ம அதை சால்வ் பண்ணோன்னா 1 divided by 13. 1 வந்து 13 வச்சு நம்ம டைரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. அதனால் இனிஷியலாக 0 ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு கீழேயும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்பையும் கூட 13 வச்சு 10 டிவைட் பண்ண முடியாது. மறுபடியும் ஒரு 0 இங்கே ஆட் பண்ணிக்கிறோம், மேலேயும் ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 13 டேபிளில் 7 டைம்ஸ் வந்து 91. 91 நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 9. மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம்னா 6 டைம்ஸ் வந்து 78. 78 இங்கே எழுதிக்கோங்க. நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 90 minus 78 வந்து 12. மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 9 டைம்ஸ் 13 into 9 வந்து 117. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 3. மறுபடியும் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போது 13ல் 2 டைம்ஸ் வந்து 26, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் வந்து 4. மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 13ல் 3 டைம்ஸ் வந்து 39, ரிமைண்டர் வந்து 1. அப்போது மறுபடியும் நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துருச்சு, கரெக்டாக? இப்போ மறுபடியும் நம்ம இங்கே ஒரு 0 ஆட் பண்ணோன்னா அது சஃபிஷியண்ட்டாக இருக்காது. மறுபடியும் மேலே ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு இங்கே 100 ஆட் பண்ணோன்னா இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ என்ன அர்த்தம்னா, மேலே கோஷியன்ட்டில் வந்து 0க்கு அப்புறம் என்ன நம்பர் வந்துச்சு, 7, 6, 9, 2, 3 வந்துச்சு இல்லையா? இதுதான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போது லாங் டிவிஷனுக்கு அப்புறம் 1/13ஓட டெசிமல் வந்து 0.076923. மறுபடியும் 076923. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருந்தனால நம்ம என்ன பண்ணலான்னா 0.07693ன்னு ஒரு பார் போட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போது 1/13ஓட டெசிமல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி 2/13ஓட டெசிமல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த 2 டெசிமலுக்கு நடுவில் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து லாங் டிவிஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, நமக்கு இங்கே ஆன்சர் கிடச்சிது இல்லையா, இந்த ஆன்சர் கூட 2வை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 0.07693 into 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 2/13ஓட டெசிமல்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.153846. இப்போது இந்த 2 டெசிமல்ஸ்க்கும் நடுவில் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே வந்திருக்கு இல்லையா இந்த டிஜிட்ஸு 0, 7, 6, 9, 2, 3. இந்த டிஜிட்ஸ் வந்து
இந்த ஆன்சர்லையும் நமக்கு வந்திருக்கணும். ஆர்டர் மாறி இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கேயும் அதே சேம் செட் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தே ஷோ அ சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா தே டு நாட் ஷோ சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு 0 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இருக்கா? இங்கே வந்து 0 இல்லை. 7 வந்து இங்கே இருக்குது, இங்கே வந்து 7 இல்லை. 6 வந்து இங்கே இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஓகே, ரெண்டு இடத்துலையும் 6 இருக்குது. 9 வந்து இங்கே இருக்குது, ஆனால் 9 வந்து இங்கே இல்லை. ஸோ 2 டெசிமல்லையும் 9 இல்லை. 2 வந்து இங்கே இருக்குது, ஆனால் 2 வந்து இங்கே இல்லை. 2 டெசிமல்லையும் 2 இல்லை. 3 இங்கே இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. 2 டெசிமல்லையும் வந்து 3 இருக்குது. ஆனால் பாருங்கள், ரிமைனிங் நமக்கு 0, 7, 9, 2 இதெல்லாம் வந்து இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்னா 1/13 and 2/13 does not show cyclic properties. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, 3/13 and 4/13க்கும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி பண்ண மாதிரி 3/13ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு, டெசிமல் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 into இந்த நம்பர், அப்போ 3 into 0.07693 3ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0.230769. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சராக இருக்கும். அதாவது 3/13ஓட டெசிமல் வந்து இதுதான். இப்போ இந்த ரெண்டு டெசிமல்ஸ்லேயும் வந்து ஒரே நம்பர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இங்கே 3 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 3 இருக்குது. இங்கே 9 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 9 இருக்குது. ஸோ எல்லா நம்பர்ஸுமே வந்து இந்த டெசிமல்லையும் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 1/13 and 3/13 show cyclic properties. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, 4/13க்கும் இதே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது 4/13 is equal to 4 into 0.076923. அப்போ 4 கூட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.307692. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டெசிமல்லையும் ஒரே நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ பாருங்கள், இங்கேயும் வந்து 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. இங்கே 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது. 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இங்கே 3 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 3 இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 1/13லையும் 3/13லையும் 4/13லையும் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதே நம்பர்ஸ் தான் வந்து இருக்குது, ஆனால் வேறு வேறு பிளேசஸில் இருக்குது. அது பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு வந்து அதே நம்பர்ஸ் வந்து இருக்கணும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 1/13, 3/13 and 4/13 shows cyclic properties. இப்போ கொஸ்டினில் 3/13, 4/13 எக்ஸட்ரான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதே பிஹேவியர் வந்து 5/13ல் இருக்கா, 6/13ல் இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 7/13, 8/13 இன்னும் ஃபர்தராக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 5/13 and 6/13க்கு செக் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி பண்ண மாதிரி 5/13ஓட டெசிமல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 into இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 5 into 0.07692 5 வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0.384615. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த டிஜிட்ஸும் ஒரே டிஜிட்ஸாக இருக்கா? இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இல்லை. இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இல்லை. இங்கே 6 இருக்குது, 6 இருக்குது. 9 இருக்குது, 9 இல்லை. 2 இருக்குது, 2 இல்லை. 3 இருக்குது, 3 இருக்குது. மற்ற டிஜிட்ஸ்லாம் இல்லை. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 1/13 and 5/13 does not show cyclic properties. ஆனால் செக் பண்ணி பாருங்கள், இப்போ 2/13ல் நமக்கு ஒரு டெசிமல் கிடைச்சது இல்லையா, இதோட செக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது.
ஓகே, இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது, 4 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 4 இருக்குது, 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 2/13ம் 5/13க்கும் நடுவில் சைக்கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து 6/13க்கு செக் பண்ணி பார்க்கலாம். 6/13 இஸ் ஈக்குவல் டு இதோட டெசிமல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 6 இன்ட்டு அதே நம்பர்ஸ். அப்போது 6 இன்ட்டு 0.076923. அப்போது இந்த வேல்யூவை நம்ம 6ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.461538. இப்போ செக் பண்ணி பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட்டு 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது, 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 2/13, 5/13 and 6/13 has cyclic properties. அப்போ ஃபைனலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 1/13, 3/13 and 4/13 shows cyclic properties and 2/13, 5/13 and 6/13 has cyclic propertiesனு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். வேணும்னா நீங்கள் இன்னும் ஃபர்தராக 7/13, 8/13, 9/13லாம் சைக்கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, இல்லை எந்த நம்பர்ஸோட சைக்கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 6 நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ்லாம் வந்து ரேஷ்னல் நம்பரா இல்லை இர்ரேஷ்னல் நம்பரான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு வேளை ரேஷ்னல் நம்பராக இருந்துச்சுன்னா அதை வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அதாவது p/qன்ற ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து √81. √81ஓட ரூட் வேல்யூ வந்து 9. 9 வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர் வந்து நம்ம q வச்சு டினோட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து √81 வந்து ரேஷ்னல் நம்பர். ஃபர்தராக என்ன சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்பிளிசிட் ஃப்ராக்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது p/q ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். இப்போ 9 டிவைடட் பை 1. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின் √12. √12 நம்ம எப்படி எழுதலாம்னா 4 into 3ன்னு எழுதலாம். 4 3s தான் 12, அதனால ரூட்குள்ளே 4 into 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ 4ஓட ரூட் வேல்யூ வந்து 2, அதை மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டு 2√3ன்னு எழுதிக்கலாம். இப்போ ரூட்குள்ளே நமக்கு வந்து 3 இருக்குது. 3 வந்து நமக்கு ப்ரைம் நம்பர். ஒரு ப்ரைம் நம்பர் வந்து ரூட்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து ரேஷ்னல் நம்பர் கிடையாது. ஸோ நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து இஸ் நாட் அ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி ரேஷ்னல் நம்பராக இருந்தால் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட் ஃப்ராக்ஷனாக p/q ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணோம். இது வந்து ரேஷ்னல் நம்பரே இல்லை. ஸோ நம்ம அது இல்லைன்னு சொன்னால் மட்டும் போதும். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின் 0.3333ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 0.3 எழுதிட்டு மேலே ஒரு பார் போட்டுக்கலாம். இந்த நம்பர் வந்து ரேஷ்னல் நம்பர்னு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா நம்ம இனிஷியலாக என்ன பண்ணோம்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.3333 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சைடும் வந்து 10 வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது பை மல்டிப்ளையிங் 10 on both sides நமக்கு என்ன கிடைக்கும், we get 10x is equal to 3.333ன்னு மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா, இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு கிடைச்சது இல்லையா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன், இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன் வந்து இங்கே நம்ம 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம்னா இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு டிஜிட் தான் இருக்குது, அது 3 தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. டெசிமலுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுது, ஒரே ஒரு டிஜிட் ரிப்பீட் ஆகுறதுனால தான் நம்ம 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த 3 வந்து இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வர முடியும். அதுக்காக தான் நம்ம 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0.343434 ரிப்பீட் ஆச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 100 வச்சு ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ தான் நமக்கு வந்து 34.3434ன்னு ரிப்பீட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 1
ஃப்ரம் ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 10x இஸ் ஈக்குவல் டு 3.3 பார் போட்டுக்கலாம், இல்லை 333ன்னு எழுதுறீங்கனாலும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x இஸ் ஈக்குவல் டு 0.3 பார். இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணோம்னா சப்ராக்ட் பண்ணோம்னா 10x மைனஸ் எக்ஸ் வந்து 9x ஆயிரும். 3 மைனஸ் 0 வந்து 3 தான். பாயிண்ட் இந்த சைடு இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். அதுக்காக தான் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ பார் 3 மைனஸ் பார் 3 வந்து 0 தானே, அப்போ 3.0ன்னு ஆயிரும். இல்லைனாலும் இங்கே பாருங்கள் 333ன்னு எவ்வளோ ரிப்பீட் ஆகுதோ அத்தனை டிஜிட்டும் வந்து நம்ம கீழே வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு இங்கே 0ன்னு வேல்யூ கொண்டு வரணும். இந்த ரிப்பீட்டிங் நம்பர்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் அப்படி மல்டிப்ளை பண்ணி நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வந்து 3ன்னு கிடச்சிரும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/9. இந்த 9 இந்த சைடு போயிடுச்சுன்னா டிவிஷனில் போயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/9. இந்த கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3. நம்மளோட p/q ஃபார்மேட்டில் இருக்க ஆன்சர் என்னன்னா 1/3. இதுவும் வந்து நம்மளோட ரேஷ்னல் நம்பர் தான். p/q ஃபார்மேட்டும் நம்ம எழுதிட்டோம், which is equal to 1/3. ஏன் இது ரேஷ்னல் நம்பர்னா நமக்கு வந்து ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் வருது இல்லையா, ஒரே நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அதனால இது ரேஷ்னல் நம்பர். நம்ம அதையும் மென்ஷன் பண்ணிட்டோம், p/q ஃபார்மேட்டும் மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஷின். இது தேர்ட் கொஷனுக்கு சிமிலராக தான் இருக்கும். 0.12345 மறுபடியும் 1 2 3 4 5 தான் வருது, மறுபடியும் 1 2 3 4 5 தான் வருது. நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே பார் போட்டுக்கலாம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.12345 மேலே பார் போட்டுக்கோங்க. இந்த நம்பரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக நமக்கு ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகிட்டே வந்துச்சு, அதனால இன்டூ 10 பண்ணோம். இங்கே எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது, 1 2 3 4 5 5 நம்பர் ரிப்பீட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்டூ 1 போட்டுக்கோங்க, 5 ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 5 ஜீரோஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்டூ 1 lakh. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு சைடும் வந்து 1 lakh வச்சு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை 1 lakh on both sides. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1 lakh x is equal to 12,345.12345 மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம இங்கே பார் போட்டுக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி சப்ராக்ட் பண்ண மாதிரியே பண்ண போகிறோம். சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் ஈக்குவேஷன் 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இது, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இது. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 1 lakh x is equal to 12,345.12345 பார் போட்டுக்கோங்க, இல்லை பக்கத்துலேயே மறுபடியும் எழுதி டாட் வச்சுக்கிட்டாலும் ஓகே. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x is equal to 0.12345. 0 வந்து இங்கே எழுதிக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணி எழுதிக்காதீங்க, எங்கே பாயிண்ட் இருக்கோ அதுக்கு நேராக எழுதிக்கோங்க. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த சைடு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 9999, அதாவது 99,999x is equal to, இந்த டேர்ம் அப்படியே நமக்கு எலிமினேட் ஆயிரும். ரிப்பீட்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எலிமினேட் ஆயிரும். இங்கே வந்து பார் போட்டுக்கோங்க, இல்லைனா டாட் வச்சுக்கோங்க. அப்போ இது ஃபுல்லாக நமக்கு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும்னா 1 2 3 4 5. அப்போ x is equal to 12,345 divided by 99,999. 3 டேபிளில் நியூமரேட்டர் வந்து 4,115 டைம்ஸ், டினாமினேட்டர் வந்து 33,333 டைம்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். 0.12345 மேலே பார் போட்டுக்கோங்க. இஸ் அ ரேஷ்னல் நம்பர், இல்லைனா க்யூன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் p/q ஃபார்ம் வந்து 4115 டிவைடட் பை 3333.
இதுதான் வந்து இந்த கொஷினோட ஆன்சர். எல்லா கொஷனுக்கும் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து ஃபிஃப்த்து கொஷனில் நமக்கு பார்க்கும்போது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ரிப்பீட்டிங் டெசிமல்ஸே கிடையாது. இனிஷியலாக 0-1 இருக்குது, அதுக்கப்புறம் 0-0-1 ஆகுது, அதுக்கப்புறம் 3-0-1 4-0-1 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது. நமக்கு வந்து ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ்னால் அதே டிஜிட்டோ இல்லை அதே பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸோ வந்து ரிப்பீட் ஆகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிப்பீட் ஆகாமல் வேறு வேறு நம்பர்ஸாக தான் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0.010101 இருந்துச்சுன்னா ரேஷ்னல் நம்பர். அப்படி இல்லாமல் 0.01001 மறுபடியும் 010001 வந்துச்சுன்னா அது வந்து ரேஷ்னல் நம்பர். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரிப்பீட் ஆகுறதுனால இது வந்து நம்மளோட ரேஷ்னல் நம்பர் கிடையாது. ஸோ என்ன எழுதிக்கலாம்னா இட் இஸ் அ இர்ரேஷ்னல் நம்பர்னு எழுதிக்கலாம். இர்ரேஷ்னல் நம்பர்னால் நமக்கு வந்து P/Q ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபிஃப்த் கொஷினோட ஆன்சர் என்னன்னா இட் இஸ் அ இர்ரேஷ்னல் நம்பர். இப்போ அடுத்து சிக்ஸ்த்து கொஷின். இப்போ சிக்ஸ்த்து கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 23 பாயிண்ட் இவ்வளோ நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து எண்ட் ஆகுது, டெர்மினேட் ஆகுது, கரெக்டாக? ஸோ டெர்மினேட்டிங் நம்பராக இருந்தால் அது ரேஷ்னல் நம்பர் தான். ஸோ இது வந்து ரேஷ்னல் நம்பர் தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரேஷ்னல் நம்பர்னா P/Q ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த நம்பரை நம்ம எப்படி P/Q ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 0 நம்ம கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா 0 இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த சைடு வந்து 20 நம்பர்ஸ் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 20 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 23 பாயிண்ட் இந்த எல்லா நம்பர்ஸும் எழுதிக்கோங்க. 5601856122 3987479012 டிவைடட் பை இந்த சைடு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், 20 இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இனிஷியலாக 1 போட்டுக்கோங்க, 20 zeros ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இந்த மாதிரி 20 zeros ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த பாயிண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாயிண்ட் இல்லாமல் இந்த நம்பரை வந்து இப்படி எழுதிக்கோங்க. ஏன் நம்ம இப்படி எழுதுறோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2.3ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பரை வந்து நான் 23 டிவைடட் பை 10 ரெப்ரசென்ட் பண்ணலாமா? இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள். 23 வந்து 10ல் டிவைட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 times 20, ரிமைண்டர் 3 இருக்கும், பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுக்கலாம். அப்போ 3 times வந்து 30. இப்போ ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடச்சிரும். அப்போது இந்த 2.3 வந்து நம்ம 23/10 ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இல்லையா? இதே கான்செப்ட் வச்சு தான் இங்கேயும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோன்றது புரியும். இது சின்ன நம்பரில் பண்ணியிருக்கோம், இது பெரிய நம்பரில் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே. ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர். அது வந்து ரேஷ்னல் நம்பர்னு சொல்லிட்டோம், P/Q ஃபார்மேட்லையும் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து சிக்ஸ்த்து கொஸ்டினோட ஆன்சர். நம்ம என்ன பண்ணிட்டோம், ரேஷ்னல் நம்பர்னு சொல்லிட்டோம், P/Q ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட்டும் பண்ணிட்டோம். இதோட 6 சப்டிவிஷனும் முடிஞ்சு, இதோட இந்த தேர்ட் கொஸ்டினும் முடிஞ்சு. இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்லேயே தான் சால்வ் பண்ண போகிறோம். The number 0.9 which means 0.9999 இங்கே வந்து பார் இருக்குது, சரியா? 0.999 is a rational number. rational நம்பர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. using algebra let x is equal to 0.9. x-ஐ வந்து 0.9 எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு சைடும் நம்ம 10 வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா 10x is equal to 9.9999 போயிட்டே இருக்கும். நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 9.9 பார்னு எழுதிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா 9.9 பார்னு எழுதிக்கலாம். அப்போ 10x is equal to 9.9 பார். இந்த இடத்துலையும் பார் இருக்குது, சரியா? அண்ட் சப்ராக்ட், மறுபடியும் சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம், இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இது வந்து ஹிண்ட்டு தான். இந்த மாதிரி பண்ணி நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா 0.9 is equal to 1ன்னு ப்ரூவ் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸ்டெப்ஸு, அதை யூஸ் பண்ணி 0.9 வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ x is equal to 0.9 பார்னு எடுத்துக்கிட்டோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 10x is equal to 9.999 எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம்.
Subtracting equation 1 from equation 2. 10x is equal to 9.999 இல்லனா 9.9 பார்னு போட்டுக்கலாம் minus x is equal to 0.9999. ஸோ நம்ம வந்து இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்னா 10x minus x வந்து 9x. 9x is equal to 9 minus 0 9 தான். இப்போ x is equal to 9/9 which is equal to 1. அப்போ x is equal to 1. அவங்க சொன்ன மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். 0.9999 இருந்துச்சுன்னா that is equal to 1. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் நம்ம கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன். இதோட இந்த 4th கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ அடுத்து 5th கொஸ்டின். 5th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, we have seen that repeating block of 1/7 is a cyclic number. என்ன சொல்கிறாங்கன்னா 1/7ஓட ரிப்பீட்டிங் பிளாக் இருக்கு இல்லையா, இது வந்து சைக்ளிக் நம்பர்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம கான்செப்ட் வீடியோலையும் எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம், சைக்ளிக் பிஹேவியரோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். என்ன சொல்கிறாங்கன்னா 1/7, அப்புறம் 2/7, 3/7 இது எல்லாமே வந்து சைக்ளிக் பிஹேவியரோட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ட்ரை டு ஃபைண்ட் மோர் நம்பர்ஸ் whose reciprocals produce decimals with repeating blocks that are cyclic. என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி 1/7 மாதிரியே நிறைய ரெசிப்ரோக்கல்ஸ் கண்டுபிடிங்க. அது வந்து நம்ம லாங் டிவிஷன் பண்ணும்போது அதில் வர ரிப்பீட்டிங் டெசிமல் பிளாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்ன மாதிரி இருக்கணும்னா சைக்ளிக் பிஹேவியரோட இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது 7ங்கிறது ஒரு நம்பர், இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் தான் 1/7. இது வந்து சைக்ளிக் பிஹேவியர் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். 2/7, 3/7, 4/7 இது எல்லாமே வந்து இட் ஷோஸ் சைக்ளிக் பிஹேவியர் நமக்கு தெரியும். சச் தட் இந்த மாதிரி வேற நம்பர் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேசஸ்ல எந்தெந்த நம்பர்ஸோட ரெசிப்ரோக்கல் வந்து நமக்கு சைக்ளிக் பிஹேவியர் காட்டும்னா பிரைம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸோட ரெசிப்ரோக்கல்ஸ் தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து சைக்ளிக் பிஹேவியர்ஸ் வந்து காட்டும். இன்னும் கொஞ்சம் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா 17, 19, 23, 29 இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதுலலாம் வந்து மோஸ்ட்லி வந்து சைக்ளிக் பிஹேவியர்ஸ் வர சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 2/17, 1/17, 3/17, 4/17 இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸுக்கு நடுவில் சைக்ளிக் பிஹேவியர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து 5th கொஸ்டின். 5th கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1/7, அதாவது 7ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதோட ரெசிப்ரோக்கல் வந்து 1/7. 1/7, 2/7, 3/7 இதில் எல்லாத்துலேயுமே வந்து சைக்ளிக் பிஹேவியர் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய நம்பர்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதாவது அந்தந்த நம்பர்ஸோட ரெசிப்ரோக்கல் இருக்கு இல்லையா, அதில் வந்து சைக்ளிக் பிஹேவியர் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து 17, 19, 23, 29 மோஸ்ட்லி வந்து ப்ரைம் நம்பர்ஸ் தான் இந்த பிஹேவியர் வந்து நமக்கு தரும். ஸோ அதான் வந்து நம்ம ஆன்சராகவும் சொல்லியிருக்கோம். இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சு, இந்த எக்ஸசைஸ் செட்டும் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். until then keep watching and stay connected. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம்.